Hi friends, அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் காத்திருந்தீங்க Infinix Hot 9 Pro லான்ச் பண்ண வாங்கலாம்னு. ஸோ ஆல்ரெடி லான்ச் ஆகிடுச்சு. ஸோ நிறைய சேனலில் அன்பாக்சிங் கிவ் அவே எல்லாமே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நமக்கு வந்து அன்பாக்சிங் பண்ண சான்ஸ் கிடைக்கல. ஆனால் அந்த மொபைல் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்து இந்த மொபைல் வந்து வாங்கலாமா வேணாவான்னு ஒரு ஒப்பீனியன் வந்து எனக்கு இருக்குது. நீங்கள் இந்த மொபைல் வாங்குகிற பிளானில் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து பிடிச்சா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்காக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே ஹேண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி விடுங்க. நான் அப்லோட் பண்ணுற எல்லா லேட்டஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ரெண்டு மொபைல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, Infinix Hot 9, Infinix Hot 9 Pro. ஸோ ரெண்டு மொபைலுக்கு பார்த்தோம்னா 1000 ரூபாய் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு மொபைல் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா இப்போ கேமரா மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. Infinix Hot 9ல 13 மெகாபிக்சல் ப்ரைமரி கேமரா இருக்குது. 9 Proவில் 48 மெகாபிக்சல் வந்து ப்ரைமரி கேமரா தந்திருக்காங்க. ஸோ 9 Proவில் பார்த்தோம்னா குவாட் எல்இடி ஃப்ளாஷ் லைட் இருக்குது. ஸோ இதில் 3 தான் எல்இடி ஃப்ளாஷ் லைட் தந்திருக்காங்க. மொத்தமாக இதுதான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி எல்லாமே சேம். ஸோ இந்த மொபைல்ஸ் வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. பேக் சைடில் பிளாஸ்டிக் பாடி இருந்தாலும் அந்த ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கு. பாலிகார்பனேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நல்லா இருக்குது ஃபினிஷிங். ஃப்ரண்ட்டில் பஞ்சுவல் டிசைனில் வந்து தந்திருக்காங்க. இல்லை 6.6 இன்ச்சு ஸ்க்ரீன் சைஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஸோ ஒரு சூப்பர் மொபைல் மாதிரி தெரியுது. 8500 ரூபாய்க்கு இந்த மாதிரி மொபைல் வந்து நமக்கு கிடைக்குதா அந்த மாதிரி பார்க்க முடியுது. ஒரு மொபைல் வந்து எந்த அளவுக்கு வந்து லைஃப் வரும் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அதில் இருக்கிற ப்ராசஸர் தான். ஸோ இதில் வந்து Helio P22 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 2 வருஷத்துக்கு பழைய ப்ராசஸர். ஸோ இப்போது இது வந்து யூஸ் பண்ணலாமா? ஏன்னா இன்ஃபினிக்ஸ் மொபைல்ஸ் வந்து கம்மி விலையில் தான் கொண்டு வராங்க. ஸோ அதனால் இந்த ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சொன்னாலும் இதே ப்ரைஸில் நல்ல ப்ராசஸர் வந்து இப்போ அவைலபிள் இருக்குது நமக்கு மார்க்கெட்டில். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இவங்க P20 தான் கொண்டு வந்திருக்காங்க. அட்லீஸ்ட் Hot 9ல் இது கொண்டு வந்து Hot 9 Proவில் வந்து G70 P70 ஏதாவது கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அது அவங்க பண்ணல. ரெண்டு மொபைல்ஸ்லையும் சேம் ப்ராசஸர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 9500 ரூபாய் கொடுத்து Helio P22 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணுறது வர்த்தே இல்லை. ரொம்ப மோசமான ப்ராசஸர். நீங்கள் புதுசில் இந்த மொபைல் வாங்கிட்டால் நல்லா தான் இருக்கும், 1 month 2 months வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து எடுத்து விசாரிடலாமான்ட்டு உங்களுக்கே தோணும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம மொபைல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம், கேம்ஸ் விளையாடுவோம். ஸோ நிறைய யூசேஜ் எல்லாமே இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து இந்த ப்ராசஸர் வந்து செட் ஆகுமானா கண்டிப்பாக ஆகாது. நிறைய வந்து பிரச்சனை வரும். நீங்கள் ஹேங்கிங் ப்ராப்ளம் லேக் ஆகுதுன்னு சொல்லுவீங்களா, அதெல்லாமே இந்த ப்ராசஸரில் வந்து இப்போ யூஸ் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக ஆகும். ஸோ யாராவது Hot 8 வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தால் இப்போ வந்து அந்த எந்த கண்டிஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங்கில் ஒரு 3-4 மாதம் வந்து நல்லா தான் இருக்கும், நல்லா ஃபோன் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக லேக் வந்து ஆயிருக்கும், ஹேங்கிங் ப்ராப்ளம் வரும். முக்கியமான மைனஸ் வந்து ப்ராசஸர் சொல்லிக்கலாம். அடுத்து கேமரா சைட் பார்த்தோம்னா சூப்பர் 4 கேமரா வந்து பேக் சைடில் தந்திருக்காங்க. குவாட் கேமரா செட்டப்பில் இருக்குது. ஸோ 4 கேமரா சொல்லிக்கலாம். ஆனால் அதில் வந்து 48 மெகாபிக்சல் ப்ரைமரி கேமரா, 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர், 2 மெகாபிக்சல் வந்து மேக்ரோ சென்சர் இருக்குது. ஸோ அடுத்ததாக ஒரு சென்சர் தந்திருக்காங்க, லோ லைட் சென்சர். அது Hot 8லேயே இருந்தது. ஸோ அது எதுக்கு இருக்குது, அட்லீஸ்ட் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா? அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? கம்மி ப்ரைஸில் கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ட்ரிக்ஸ் தான் அது, அவ்வளோதான். வேறு எதுவுமே அந்த சென்சரில் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் ப்ரைஸ்க்காக அந்த சென்சர் வந்து வச்சுருக்காங்க, 4 கேமரா தெரியணுன்றதுக்காக. ஃபோட்டோஸ் பார்த்தோம்னா அது ஒரு டீசென்ட் ஃபோட்டோஸ் தான். 10,000 ரூபாயில் மொபைல் வாங்கும்போது அதிகமாக கேமராவில் வந்து எதிர்பார்க்க கூடாது தான். ப்ரைமரி கேமராவில் ஒரு டீசென்ட் ஃபோட்டோஸ் பார்த்துக்கலாம். ஆனால் அட்லீஸ்ட் வைட் ஆங்கிள் கேமராவது கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் லோ லைட் சென்சர் எதுக்குன்னு தெரியாது. ஃப்ரண்ட்டில் 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது, பஞ்சுவல் டிசைன். அடுத்தது இதில் பேட்டரி பார்த்தோம்னா இந்த மொபைலில் சொல்ல வேண்டிய ஒரே நல்ல விஷயம் பேட்டரி சொல்லிக்கலாம். 5000 mAh வரைக்கும் பேட்டரி தந்திருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் பார்க்க முடியுது. ஆனால் சார்ஜர் இருக்கே, சார்ஜர் வந்து என்ன சொல்கிறது தெரியல. 10 வாட் சார்ஜர் தந்திருக்காங்க. மைக்ரோ USB இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு நான் என்ன சொல்கிறது நீங்களே சொல்லுங்கள். Infinix Hot 8லையும் மைக்ரோ USB கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போது அட்லீஸ்ட் USB Type-Cல கொண்டு வந்திருக்கலாம். இப்பயும் மைக்ரோ USB தந்திருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கிடையாது. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்தாலும் நம்ம வெளியிலேயாவது சார்ஜர் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதுக்கும் சான்ஸ் கிடையாது. மைக்ரோ USB தான் இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. 10 வாட் சார்ஜர் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் 5000 mAh ஃபில் பண்ணணும்னா 3 hours வந்து உட்காந்துருக்கணும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்காக. ஸோ அதுக்கு எல்லாமே நீங்கள் ரெடியாக இருந்தால் இந்த மொபைல் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்து முக்கியமான இதில் இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம். யூடியூப்பில் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது ஃபஸ்ட்டில் தான் ஆட் வரும். ஸோ இந்த மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா ஆப்ஸ்லையும் ஆட் வந்து கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். ஆட்ஸ் வந்து ரொம்ப தொல்லை பிடிச்ச விஷயம் இந்த இன்ஃபினிக்ஸில். அது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நிறைய ப்ளோட்வேர்ஸ், எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் வந்து இஷ்டத்துக்கு இருக்குது. ஒரு 20க்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் வந்து இதில் பார்த்துக்கலாம். எதுக்கு அத்தனை ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம கொடுக்குறாங்க தெரியல. நிறைய ஆட்ஸ் வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து பார்க்க முடியுது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 10ல் வருது. ஸோ லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் தான். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த மொபைல்ஸ் வாங்கலாமான்னா கண்டிப்பாக வேணாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ரொம்ப வருத்தப்படுவீங்க. கண்டிப்பாக வாங்கவே வாங்காதீங்க. அதுக்கு பதிலாக ரியல்மி C3 இருக்குது, ரியல்மி நார்சோ 10A கொண்டு வந்திருக்காங்க. ஸோ G70 ப்ராசஸர். நீங்கள் எந்த மொபைல் வாங்கினாலும் அதில் நல்ல ப்ராசஸர் இருக்கா செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. அட்லீஸ்ட் G70 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கேமிங்கில் கொஞ்சமாவது நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த மொபைல் வந்து வேணாம் உங்களுக்கு. அதுக்கு பதிலாக நீங்கள் ரெட்மி நோட் 7 ப்ரோ வந்து வாங்கிக்கலாம். ஏதாவது ஃப்ளிப்கார்ட்டில் அந்த மாதிரி சேல்ஸ் வரும்போது உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கே அந்த மொபைல் வந்து கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக ரெட்மி நோட் 7 ப்ரோ வாங்கினாலும் ரொம்ப ஒர்த்து அந்த மொபைல் வந்து இது கம்பேர் பண்ணும்போது. ஆனால் இது புதுசு, ஆனால் புதுசு கிடையாது, அந்த மாதிரி தான் இந்த மொபைல். ஸோ இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி லேட்டஸ்ட் வீடியோஸ்க்காக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கோட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரகாஷ்.